பொய் சாமி ஆடிய ஆசாமியை கண்டுபிடித்த பேர் யாருன்னு தெரியல. MRK ஆரா? ஒன்றும் புரியல. அவர் போய் போதில் ஆடினுக்கிறாரு. இங்க எத்தனை பேர் போச்சுல சாமி ஆடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் தான் போய் சாமி ஆடுறாரா? மோஸ்ட்லி இங்க ஆடுறவங்க எல்லாம் போய் சாமி தான். எனக்கு என்ன, கடவுள் எப்படி வந்து ஆடுவாரு? கடவுள் நேரில் வந்து ஆடணும்னு என்ன அவசியம்? கடவுள் இறந்து போயிட்டாரா? இறந்து போனாருன்னா அவர் நோத்தர் உடம்புல வரும்னு சொல்லுவீங்க. அவரு கடவுள் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அப்ப எப்படி நோத்துற மேல அவரே வந்துடலாம்ல? அவர் வந்து கண்டுபிடிக்கிறாராம். அவர் வந்து டூப்ளிகேட் சாமி ஆடுறாருன்னு கண்டுபிடிக்கிறாராம். நீங்க சாமி ஆடுறவங்களை கூப்பிட்டு பொறுமையா உட்கார, அவங்ககிட்ட சாமி ஆடுற மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. சாமியா ட்ரீட் பண்ணவே கூடாது. கூப்பிட்டு உட்காச்சு, என்ன சொல்லு, என்ன வேணும் உனக்கு, எதுக்கு என்ன ஆச்சு, போவியா போக மாட்டியா, ஓகே ஆடி, நீ பாட்டு ஆடு, நீ பாட்டு போய் ஆடு போ அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னாவே என்ன, அவங்க கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சாங்கடா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்முனு கீழே வந்து சுருண்டு வந்துருவாங்க. அப்புறம் 100 வாட்டி ஆட மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டுல ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னா அதுமாதிரி 100 வாட்டி ஆடவே மாட்டாங்க அந்த வீட்டுல. இவங்க அப்படியே சாமி கீமியும் அப்படியே அவங்களை தூக்கி கொண்டாடும் போது அவங்க இன்னும் அதிகமா எனர்ஜி ஆகி இன்னும் மோட்டிவேட் ஆகி அவங்க அதை ஆட ஆரம்பிச்சிடறாங்க. இதே மாதிரி தான். இதே மாதிரி எல்லாரையும் விட்டீங்கன்னாவே திருந்துருவாங்க. நம்ம தான் திருந்து விட மாட்டோம். நம்ம தான் தப்பு பண்றோம்.